அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு பிரதோஷத்தை பற்றி நாம் எத்தனை வீடியோக்கள் செய்தாலும் அது போதவே போதாது அப்படின்னு சொல்லலாம். கலிகாலத்தில் நாம் படுகின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் யார் அப்படின்னா நம்முடைய கர்மாக்கள் தான். நாம் தான் காரணமே தவிர மற்றவர்கள் காரணமாக எப்பொழுதும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கஷ்டங்களிலேயே நம்ம வாழ்ந்து கஷ்டப்பட்டு போகணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கஷ்டங்களை போக்கிக் கொள்ள கடவுள் என்பவர் நமக்கு இருக்கின்றார். கடவுள் இருக்கிறார் இல்லையா? அப்பொழுது நாம் ஏன் கஷ்டப்படுகின்றோம் அப்படின்னு கேட்டால் அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. கஷ்டப்படணும், கஷ்டத்தை அனுபவிக்கணும், கர்மாவை குறைத்து கொள்ளணும், அதற்காகத்தான் ஜன்மாவே நாம் எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கின்ற இந்த நாடக மேடையில் நாம் இறைவனினுடைய பாதத்தை பற்றி கொண்டால் நாம் ஈஸியாக கரையேறி விடலாம். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பூஜைகளை நாம் செய்யணும். நிறைய பூஜைகள் செய்ய எனக்கு நேரம் இல்லை, பொருள் இல்லை, இப்படியெல்லாம் நாம் சொல்வது உண்டு. அது மட்டும் இல்லாமல் பக்தி இருந்தால் போதும், எதுவும் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த பக்தி ஒன்று இருந்தால் அதை தொடர்ந்து அனைத்தும் நமக்கு வந்துவிடும். பிரதோஷம், தோஷத்தை நீக்குகின்ற நாள். செவ்வாய்க்கிழமையோடு பிரதோஷம் வரும்போது அங்காரக பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் ஒரு பொழுது இருந்து இறைவனை வழிபட்டால் அது ஒரு வருட காலம் தினம்தோறும் கோவிலுக்கு சென்ற பலனையும் நமக்கு ஏற்படுத்தும். சனிக்கிழமை பிரதோஷம் வரும்போது இறைவனை கோவிலுக்கு சென்று ஆராதனை செய்யும்போது 5 வருடங்கள் தினம்தோறும் கோவிலுக்கு சென்ற பலன் என்பது வரும். மற்ற வாரங்கள், அதாவது மற்ற நாட்களில் வருகின்ற பிரதோஷம் அன்று நாம் இறைவனை வழிபாடு செய்யும்போது ஒரு வருடம் தொடர்ந்து இறைவனுக்கு நாம் கோவிலுக்கு சென்று ஆராதனை செய்த பலன் வரும். இதைத்தான் சுக்ஷமத்தில் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் ஒரு வருட காலம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பலன் என்பது ஏற்படும். மற்ற நாட்களில் வந்தால் கூட நாம் இதே மாதிரி ஒரு வருட காலம் சென்று வழிபட்ட பலன் என்பதும் நமக்கு ஏற்படும். பிரதோஷம் பொதுவாக ஒரு பொழுது இருப்பது எப்படி அப்படின்னா, நத்த ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காலையிலும் சாப்பிடக்கூடாது, மதியமும் சாப்பிடக்கூடாது. பால், பழம், பழ ரசங்கள், மோர், இளநீர், காஃபி, டீ இதெல்லாம் குடிச்சிக்கலாம். சில இடங்களில் மோரில் உப்பு போட்டு குடித்தா அது ஒரு பொழுதுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த இடங்களை பொறுத்து அதை நீங்கள் முடிவு செய்துக்கங்க. ஆனால் உப்பு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் போடலாம், போடாமலும் இருக்கலாம். போட்டாலும் தவறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக பிரதோஷம் அன்று கண்டிப்பாக குளித்துவிட்டு சுத்தமான தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு வெறும் கையோடு செல்லக்கூடாது. அந்த நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும். நந்தி தேவருக்கு அபிஷேக பொருட்கள் நாம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் என்பது உண்டு. அதனால் பால் வாங்கி கொண்டு போகலாம், தயிர் வாங்கி கொண்டு போகலாம், திருநீர் வாங்கி கொண்டு போகலாம், சந்தனம், இளநீர், பழங்கள், பழரசங்கள். இப்பொழுது மாம்பழ சீசன் அப்படின்றதுனால மாம்பழத்தினால் அந்த சாறு எடுத்து அதை கொண்டு போகலாம். கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அதனுடைய ரசத்தை நாம் கொண்டு செல்லலாம். கரும்பினுடைய அந்த ஜூஸை கொண்டு செல்லலாம். இதெல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னா, நம்மால் எது முடியுமோ அதில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக வாங்கி கொண்டு சென்று அங்கு கொடுத்துட்டு ஒரே நேரத்தில் சிவாலயத்தில் நந்தி தேவருக்கும் ஈஸ்வரருக்கும் இந்த பிரதோஷம் அன்று மட்டும்தான் ஒரே நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும். அதை கண்டு கழித்து வருவதே நமக்கு பெரும் பாக்கியம். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படவே ஏற்படாது. இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி 24 மணி நேரமும் ஃபோன்லேயே இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்கள் கோவிலுக்கு சென்று ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி வைபவத்தை கண்டுகளிக்கும் போது அந்த கண்களுக்கும் புண்ணியம் ஏற்படும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நாம்
கோவிலில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது. அதிலேயும் மாவிளக்கு மிக மிக சிறந்தது. மாவிளக்கு 2 தீபமாவது இன்றைய தினம் ஏற்றிவிட்டு வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறந்தது. இப்படி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் அன்று பிரதோஷ வலம் என்பது இருக்கும். இது கொடிமரத்தில் இருந்து நாம் வலத்தை பிரதட்சணமாக மேற்கொள்ளணும். பொதுவாகவே சிவன் கோவிலில் தினந்தோறும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்றது நம்முடைய மரபு. ஆனால் அந்த மாதிரி செய்வது கிடையாது. பிரதோஷம் ஒரு நாளாவது நாம் இந்த மாதிரி செய்யணும். கொடிமரத்தில் இருந்து சண்டிகேஸ்வரர் வரை சென்று சண்டிகேஸ்வரரையும் அங்கு இருக்கின்ற கோபுரம், அதாவது சிவனினுடைய கோபுரம், மூலஸ்தான கோபுரத்தையும் நாம் தரிசனம் செய்து மறுபடியும் கொடிமரம் மறுபடியும் கொடிமரத்தில் இருந்து நாம் திருப்பியும் இன்னொரு முறை வலம் வர வேண்டும். அதாவது நீர் தொட்டி, ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த தண்ணீர் வரும், அந்த தொட்டியை தாண்டாமல் நாம் வலம் வர வேண்டும். வலம் மறுபடியும் கொடிமரம் கிட்ட வரணும். இப்படி செய்யும்போது ஒரு பிரதட்சணம், இந்த மாதிரி 3 பிரதட்சணங்கள் இதற்கு குறையாமல் செய்யணும். அதாவது 3 பிரதட்சணம் கண்டிப்பாக நாம் செய்யணும். அதற்கு அதிகமாகவும் நாம் செய்யலாம், அதற்கு குறைவாக செய்யக்கூடாது. செய்துவிட்டு நாம் அந்த அபிஷேகத்தை எல்லாம் கண்டுகளித்து இறுதியாக அவங்க பூரண ஹாரதியை தருவாங்க. அதை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு இரவு 8 மணிக்கு மேலே சந்திரோதயம் ஆன பிறகு உங்கள் இடத்தில், அதாவது நீங்கள் இருக்கின்ற ஊரில் சந்திர பகவான் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் 8 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலேயும் சந்திர உதயம், எப்படி சூரிய உதயம் காலை நேரத்தில் ஆகின்றதோ அதே மாதிரி சந்திர உதயம் என்பது கூட நடக்கும். 8 மணிக்கு மேலே சந்திர உதயம் என்பது ஆகிவிடும். வீட்டிலிருந்து வெளியே சந்திர பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு இலையில் பூண்டு வெங்காயம் இல்லாமல் சாப்பாடை சாப்பிட்டு விட்டு நம்முடைய விரதத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். சிலர் வெறும் தரை, அதாவது துவைத்த ஏதாவது ஒரு துணியை கீழே போட்டுட்டு படுப்பாங்க. அந்த மாதிரி தலகணை, கட்டில், மெத்தை இந்த மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடாது. படுத்துவிட்டு மறுநாள் எழுந்து குளிச்சுட்டு சிவபூஜை செஞ்சுட்டு தீபத்தை ஏற்றி விட்டால் நம்முடைய இந்த ஒரு பொழுது என்பது பூரணமாகின்றது. இந்த மாதிரி பிரதோஷ ஒரு பொழுது இருந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக சிவபகவான், பார்வதி தேவி மற்றும் நந்தி தேவர் மூவரினுடைய அந்த அருள் என்பது நமக்கு ஒரு சேர கிடைக்கின்ற ஒரு வைபவமான நாள் தான் இந்த பிரதோஷம். அதனால் முடிந்தவர்கள் இன்றைய தினம் இந்த மாதிரி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஒரே ஒரு வில்வ இலையாவது ஈஸ்வரருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள். இது பல புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.